தீர்க்கதரிசி 23 வருடங்கள் கண்டினியூஸாக தேவனை குறித்ததான எச்சரிக்கைகளை செய்து கொண்டே இருந்தான். யாரும் கண்டுகொள்ளவில்லை. தேவன் சொன்னார், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சாரை நான் அழைக்கப் போகிறேன். நேபுகாத் நேச்சார் தேவனுடைய ஊழியக்காரனா எப்படிங்கானா? தயவு செஞ்சு கவனிங்க. இந்த பூமியிலே மனிதன், இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். இந்த சிருஷ்டியை சிருஷ்டித்திருக்கின்ற தேவன் சர்வ வல்லமையை உடையவர், சகல இடங்களிலும் இருப்பவர், சகல வல்லமையை உடையவர், யாரை வேண்டுமானாலும் தம்முடைய இஷ்டத்தின்படி உபயோகப்படுத்தக்கூடியவர், தம்முடைய சித்தத்தை நடப்பிக்க கூடியவர். ஆனால் தம்மை சேவிப்பதிலே, தம்மை பின்பற்றுவதிலே ஒருவரையும் ஒரு காலம் அவர் வற்புறுத்துகிறவர் அல்லவே அல்ல. சுயமாக சுதந்திரமாக தம்மை மனிதன் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். நேபுகாத் நேச்சார் ஒரு அந்நியன், பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த மகாராஜா. அன்று இந்த பூமியிலே இருந்த ராஜ்யங்களிலே பாபிலோன் ராஜ்யம் ஒரு வல்லரசாக கருதப்பட்டது. பிற ராஜ்யங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மிக மேன்மை பொருந்திய ராஜ்யமாக அந்நாளிலே அது பெயர் பெற்றிருந்தது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜாவான நேபுகாத் நேச்சாரை தேவன் தெரிந்து கொண்டார். நேபுகாத் நேச்சார், நீ சென்று எருசலேம் பட்டணத்தை, அங்கிருக்கிற பிரஜைகளை நீ உன்வசப்படுத்திக்கொள். தேவன் சொன்னதைப் போலவே நேபுகாத் நேச்சார், அந்த மகாராஜா, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது. எஸ் கோரேசு, என்னுடைய மேய்ப்பனே. வாசிக்கல என்ன சொல்றாருன்னு. ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேசு என்ற ராஜாவை குறித்து சொல்லுகிறார். கோரேசு என் சித்தத்தின்படி செய்கிறவன். ஜாக்கிரதையா கவனிங்க. பாபிலோன் தேசம் அந்நாளிலே உலகத்திலேயே பெரிய தேசம். நேபுகாத் நேச்சார் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். கோரேசு அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். தரியு என்பவனும் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். இதில் அற்புதம் என்னவென்றால், கோரேசுவின் காலத்திலும் தானியேல் கோரேசுவினிடத்திலே இருந்தான். தரியுவின் காலத்திலும் தானியேல் அந்த தரியுவினிடத்திலும் இருந்தான். நேபுகாத் நேச்சாருடைய காலத்திலும் தானியேல் நேபுகாத் நேச்சாரோடும் இருந்தான். ராஜாக்கள் மாறினார்களே தவிர தேவன் தானியேலுக்கு கொடுத்த அந்த ஸ்தானம் மட்டும் மாறவே இல்லைங்க. அவனுடைய நிலை மாறவே இல்லை. எவ்வளவு அற்புதமான தேவன்! தேவனுனை உயர்த்துவார் என்றால், அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் உன்னுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். நீ பெற்றிருக்கின்ற எல்லாவற்றையும் அவர் அபிவிருத்தி செய்வார் என்பது உண்மை. நேபுகாத் நேச்சாருடைய காலத்திலே 70 ஆண்டுகள் யூதர்கள் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் அடிமைகளாக இருந்த காலத்துல தேவன் கோரேசுக்கு கட்டளை கொடுத்தார். என் பிரஜைகள் சென்று ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களை அனுப்பிவை, அவர்களுக்கு பெர்மிஷன் கொடு என்றபோது அந்த கோரேஸ் ஜனங்கள் எல்லாவரையும் அழைத்து, செல்லுங்கள், போய் உங்கள் ஆலயத்தை கட்டிக்கொள்ளுங்கள், தேவையான வெள்ளியையும் பொன்னையும் கூட நான் தருகிறேன், நானே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த கோரேசு யூத ஜனங்களை அனுப்பி வைத்தான். எதற்காக? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. அதற்கு பிறகு அர்த்தசஷ்டா என்கிற ஒரு ராஜா வந்தான். அந்த ராஜாவுக்கு பிரஜைகள் கொடுத்த சில தவறான காரியங்களின் அடிப்படையிலே ஆலய கட்டுமான பணியை 20 வருடங்கள் நிறுத்திவிட்டான். அப்படி தடுத்து நிறுத்தப்பட்ட பிறகு தரியு வருகிறான். தரியு என்ற ராஜா தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டு நியமங்களை எல்லாம் வாசித்த பிறகு, ஐயோ, தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டியிருக்கிறது, அதை பாதியில் நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லி கவனிங்க. தரியு என்ற ஒரு அந்நியன், அவனும் இதே பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்தான். அதே தரியுவுக்கும் கீழும் கூட தானியேல் வேலை செய்து கொண்டிருந்தான். தரியு என்கிற ராஜாவிடத்தில் தேவன் பேசினார். நின்று போயிருக்கிற ஆலய கட்டுமான பணியை திரும்ப ஆரம்பித்து அதை முடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னபோது, அந்த தரியு மறுபடியும் ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் ஏற்பாடு செய்தான். ஆலயமும் கட்டப்பட்டு விட்டது. யாருங்க கட்டினது அந்த ஆலயத்தை? கோரேஸ், ஒரு அந்நியன். யாரால் முடிக்கப்பட்டது ஆலய கட்டுமானம்? தரியு என்ற ராஜாவால். அவனும் ஒரு அந்நியன். ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆலயத்திலே ஊழியம் நடைபெறவில்லை. ஆசாரியர்களோ அல்லது லேவியரோ அங்கே ஊழியம் செய்யவில்லை. தூபங்காட்டுதல் இல்லை, காணிக்கை இல்லை. தேவன் ஏவினார். யாரை? எந்த ராஜா ஆலய கட்டுமானத்தை நிறுத்தினானோ அந்த அர்த்தசஷ்டா தேவனால் ஏவப்பட்டு எஸ்ராவை அனுப்பி வைத்தான். நீ போ, நீ அங்கே போய் ஆலயத்தை அலங்கரித்து அங்கே ஆராதனையை நீ ஆரம்பி
யாருங்க? ஒரு அந்நிய ராஜா. இவர்கள் எல்லோருமே பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுகை செய்த ராஜாக்கள். என்றால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யாராக இருந்தாலும் அவர்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் கடைசியில் வருகிறபோது சிருஷ்டியை சிருஷ்டித்த தேவனுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அவர் சொல்வதை செய்துதான் ஆக வேண்டும். இது உண்மையிலே நமக்கு ஒரு நற்செய்திதான். அந்த பாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதனால் இன்று முதல் ஜெபித்து விண்ணப்பம் செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் கரங்களை தேவனுக்கு உயர்த்தி காண்பிப்பீர்களா? அன்புள்ள பிதாவே, பரிசுத்தரே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் பேசியிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்க்கையில சகலமும் எங்களுக்கு நன்மையுண்டாகும்படி, உமக்கு மகிமையுள்ளதாய் இருக்கும்படி சமஸ்தத்தையும் நீர் ஏற்பாடு செய்திருக்கிறீர். ஒருவேளை நாங்கள் கேடாக நினைக்கலாம், நஷ்டம் என்று நினைக்கலாம், பாடுபோல தோன்றலாம், வியாதியைப் போல காணலாம். ஆனால் அவைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து அதற்கு பின்னால் நீர் வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களை கண்ணார காண்போம் என்று அந்த நாளுக்காக எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.